ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த விஜய்க்கு புத்தியில் உரைக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறாங்க நம்ம வித்யாமா. அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக அவங்க ஹைகோர்ட்டு இதில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அவங்க கேஸ் விஷயத்தில். இப்போ அவங்களுக்கு ஃப்ரீ. அதுக்கு காரணம் அவங்க பையனுடைய நினப்பு தான். என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெரியாமல் அவங்க குழம்பிட்டு இருக்கிறதுனால விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் நடந்த எல்லாத்தையும் சொல்ல, நீ ஏன் குழப்பத்தில் இருக்க, உனக்கு யார் இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தது சொல்லு, உன்னுடைய மனைவி உண்மையிலே இறந்துட்டா, ரேணுகா இறந்ததுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நான் தான் வாங்கிட்டு வந்தேன், அதுவும் இல்லாமல் இறந்தது ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீயே அதை நம்பாமல் இன்னும் அவள் உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான்னு எனக்கு புரியல. ஆனால் அவள் உண்மையான ரேணுகாவை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, நீ வேணா நீயும் அவளை தனியாக சந்திச்சுக்கிட்டப்ப கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயம் அவளுக்கும் சரி உனக்கும் சரி கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அந்த ஒரே விஷயத்தை யாராலையும் மறக்கவும் முடியாது. அதை மறக்கிற மாதிரியும் நீங்கள் அந்த மொமெண்ட்டை கொண்டு போயிருக்க மாட்டீங்க. அந்த மொமெண்ட்டை மட்டும் அவள் சொல்லிட்டா அதுக்கப்புறம் உண்மையான அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவரும் அவங்க கொஞ்ச நேரம் மனவடையிலேருந்து கீழே வராங்க. ஏன்னா முகூர்த்த படம் மாற்றிட்டு வர்றதுக்காக. அந்த நேரத்தில் இவங்க இருந்துக்கிட்டு என்ன கேள்வி கேட்க முடியுமோ எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஆனால் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறா. ஏன்னா எனக்கு எல்லாமே மறந்துச்சின்னு சொல்கிறா. என்ன தான் இருந்தாலும் நம்ம ஆத்மார்த்தமாக உயிருக்கு உயிராக காதலிச்சிருக்கோம். நமக்குள்ளே நடந்த ஏதோ ஒரு விஷயம் உனக்கு ஞாபகம் வந்தாலும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு தான். என்ன இவ அப்படிலாம் பேச மாட்டாளே, எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே ஆணித்தரமாக நம்புறவ, ஆணித்தரமாக ஞாபகம் வச்சுக்கிறவ, இப்போ எல்லாத்தையுமே தெரியலன்றாலே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம். அப்போ தான் யோசனை வருது, இங்கே உண்மையானவளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோவும் அனுப்பி வைக்கிறாங்க வித்யாமா. அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவ யார் யாரை ஏமாத்திருக்கா, யார் யாருக்கு லட்டு குத்துருக்கா, யார் யாருக்கு அல்வா குத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஆதாரத்தை திரட்டி அந்த ஆதாரத்தை எல்லாம் போலீஸ் கமிஷனருக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சிட்டு இன்னொரு காப்பி அவங்க வச்சுக்கிட்டு அந்த வீடியோ அனுப்புகிறாங்க. அதை பார்த்த விஜய்க்கு தூக்கி வாரி போடுறது. ஐயோ இவ்வளோ பெரிய கேவலமான ஜென்மமா, அடப்பாவி இது தெரியாமல் போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எழுறாரு. விஜய் என்ன ஆச்சு விஜய், ஏன் கல்யாணத்தை நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்டி ஃப்ராடு 420 மாவளே, உனக்கு கல்யாணம் வேறு கேட்குதா, நீ எவ்வளோ பெரிய கேக் மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு கேடுகட்ட வேலையெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்னைய கல்யாணம் பண்ணிக்க பார்க்குற, ஒழுங்கு மரியாதை இப்போ நீ வெளியே போகலாம், உனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, என்ன விஜய் என்னை பேச வைக்கிறியா, இல்லை என்னை பேச வைக்கிறியான்ற, நான் வந்ததுக்கப்புறம் தான் உன் வாழ்க்கையில் ஒரு பிரைட் ஃப்யூச்சரே வந்திருக்கு. ஏன்னா நீ அந்த மல்லி கூட சேர்ந்து சந்தோஷமாக இருந்த, கண்டிப்பாக இல்லை, நான் தான் உன்னை காப்பாற்றிருக்கேன். என்ன தான் இருந்தாலும் உனக்கு கஷ்டம்னு வர்ற நேரத்தில் நான் உன் கூட இல்லைனாலும் உனக்கு ரேணுகா அப்படின்ற முறையில் கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு இடத்துலையாச்சும் ஆறுதலாக இருந்திருப்பேன். அப்படி இருக்கிறப்ப நீ ஏன் மல்லின்னு அவள் பின்னாடியே போகிற, ரேணுகா நீ என் பின்னாடி பார்ப்பாரு, உன்னை அந்த சொர்க்கத்துக்கே கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, ஆமாண்டி ஆமாம், யார் காசுல எவன் போகிறது, நீ யார் அதெல்லாம் பண்ணுறதுக்கு, நீயே ஒரு ஃப்ராடு 420, உன் பேச்சை கேட்டுட்டு நான் உன் பின்னாடி வந்தேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையும் தொலைச்சிருவேன், என் வாழ்க்கையும் போயிடும், அதுக்கப்புறம் நான் நாக்கு வலிச்சிட்டு நின்றுட்டுருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, விஜய் இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங், நீங்கள் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி, நான் உண்மையான ரேணுகாவை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் சுடராகவே இருந்தாலும் சரி, நீங்கள் என் கூட தான் வாழணும். ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருச்சு, கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையை நான் உங்கள் கூட தான் வாழ போகிறேன், வாழ்ந்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. என்னை ஏமாற்றிட்டு அவள் கூட போகணும்னு நினச்சிங்க, அதுக்கப்புறம் அவளும் உயிரோடு இருக்க மாட்டா, உங்களையும் உயிரோடு இருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல, என்னடி என்னை மிரட்டி பார்க்குறியா, இல்லை கேட்குற மிரட்டி பார்க்குறியான்னு அப்படின்னு சொல்லிட்டு புலின்னு ஒன்று கன்னத்தில் வைக்க, கன்னத்தை பிடிச்சிட்டே அமைதியாக உட்காந்துடுறா. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.